அண்டர் 2000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல TWS இயர்பட்ஸ் தேடுறீங்கன்னா இந்த OnePlus Nordbud 3R டெஃபினெட்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ண ஒர்த்து. குவிக் சம்மரியில் சொல்லணும்னா இதில் நிறைய ஸ்ட்ரென்த் ஃபீச்சர்ஸும் இருக்குது, அதே மாதிரி சில மிஸ்ஸிங் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா என் பேர் சுபா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிடெக் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது OnePlus Nordbud 3R இயர்பட்ஸ், சார்ஜிங் கேஸு, எக்ஸ்ட்ரா சிலிகான் இயர் டிப்ஸு, குவிக் கைடு, வாரண்டி இன்ஃபர்மேஷன், சேஃப்டி கைடு அண்ட் ஒரு கியூட் ஸ்டிக்கரும் கிடைக்கும். ஒரு ஸ்மால் டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணலை. அண்ட் யூசர் மேனுவலும் பேப்பரில் ஃபுல் டீட்டெயில்ஸில் நம்ம QR கோட் ஸ்கேன் பண்ணி தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும். டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா சார்ஜிங் கேஸு ரொம்ப ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸு ஈஸியாக கலெக்ட் ஆகாது. எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப் ஸ்டைலாக, ஃப்ரண்ட்டில் LED இண்டிகேட்டர்ஸு, பாட்டமில் டைப் சி சார்ஜிங் போட்டும் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஓப்பன் க்ளோஸ் ஆக்ஷனும் ரொம்ப சாலிடாக இருக்குது. ஓவல் ஷேப்படு சிலிகான் இயர் டிப்ஸு கம்ஃபர்டபுளாக ஃபிட் ஆகுது. டிஃப்ரெண்ட் இயர் சைஸுக்கு எக்ஸ்ட்ரா டிப்ஸு ஆல்ரெடி பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஃபிட் ஆகிற சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். பேரிங்கும் ரொம்ப ஈஸி தான். கம்பேட்டபிள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸுக்கு கூகுள் ஃபாஸ்ட்பேட் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபுல் கஸ்டமைசேஷன் வேணும்னா ஹே மெலடி ஆப்பை யூஸ் பண்ணலாம். ஆப்பில் டச் கண்ட்ரோல்ஸை கஸ்டமைஸ் பண்ண முடியும். கனெக்டட் டிவைஸ் பார்க்கலாம். இயர்பட்ஸ் லொக்கேட் பண்ண ஃபைண்ட் மை இயர்பட்ஸ் ஃபீச்சரும் இருக்குது. மல்டி டிவைஸ் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால ஃபோனுக்கும் லேப்டாப்புக்கும் சேம் டைமில் நம்ம கனெக்ட் பண்ணி ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸோட பிக்கெஸ்ட் ஹைலைட்னா பேட்டரி பேக்கப் தான். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணால் இயர்பட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி 8 ஹவர்ஸ் ப்ளே பேக்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சார்ஜிங் கேஸோட டோட்டல் பேட்டரி பேக்கப் 54 ஹவர்ஸ் வரை கிடைக்கும். டெய்லி ஆஃபீஸ் யூஸு, ஆன்லைன் மீட்டிங்ஸு, ட்ராவலிங், மூவிஸ், சாங்குன்னு ஹெவி யூசேஜுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசணும்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் பேலன்ஸ்டு டியூனிங் ஃபீல் கொடுக்குது. ஸ்லைட் பாஸ் பூஸ்ட் இருக்கிறதுனால சாங்ஸ் எல்லாம் எனர்ஜெட்டிக்காக கேட்கும். வோக்கல்ஸ் கிளியராக இருக்கும். ஓவரால் லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ஜாயபிளாக இருந்தது. இதில் 12.4 mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ஓவரால் ரிச் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்சைடு ஹே மெலடி ஆப் EQ மோட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். நியூட்ரல் சவுண்ட் வேணும்னா பேலன்ஸ்டு ப்ரொஃபைல் யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் பாஸ் லவர்ஸ்னா பாஸ் மோட் ட்ரை பண்ணலாம். பாஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் வோக்கல்ஸ் மட்டி ஆகாம மெயின்டைன் பண்ணுது. ப்ளூடூத் 5.4 சப்போர்ட் இருக்கிறதுனால ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி கொடுக்குது. கேமிங் மோட் எனேபிள் பண்ணா 47 ms லோ லேட்டன்சி கிடைக்கும். கேஷுவல் கேமிங்க்கு லிப் சிங்க் டிலே ரொம்ப கம்மியாக இருக்கும். காலிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. AI பேஸ்டு நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கிறதுனால சரௌண்டிங் நாய்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி கிளியராக வாய்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அவுட்டோர் கால்ஸை, ஆஃபீஸ் மீட்டிங்கெல்லாம் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. டச் கண்ட்ரோல்ஸும் நல்லா ஒர்க் ஆகுது. ஆப் யூஸ் பண்ணி சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, ட்ரிபிள் டேப்பு, டேப் அண்ட் ஹோல்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸு, மியூசிக் கண்ட்ரோல்ஸு, கால் அட்டென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். IP55 ரேட்டிங் இருக்கிறதுனால ஸ்வெட்டு, லைட் ரெயின் மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ண ப்ராப்ளமே இல்லை. இப்போ இதோட டிராபேக்ஸ் பற்றி பேசலாம். இந்த இயர்பட்ஸில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், ANC சப்போர்ட் இல்லை, பாசிவ் கேன்சலேஷன் தான் இருக்குது. அதே மாதிரி இன் இயர் டிடெக்ஷன் ஃபீச்சர்ஸும் மிஸ் ஆகுது. இயர்பட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது மியூசிக்கும் ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகாது. இந்த 2 ஃபீச்சர்ஸும் இருந்திருந்தா கம்ப்ளீட் பேக்கேஜ்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்தா அண்டர் 2000 பட்ஜெட்டுக்கு OnePlus Nordbud 3R ஒரு ஸ்ட்ராங் ஆப்ஷன் தான். எக்ஸலண்ட் பேட்டரி பேக்கப், நல்ல சவுண்ட் குவாலிட்டி, ஸ்டேபிள் ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டி, குட் கால் குவாலிட்டி, மல்டி டிவைஸ் சப்போர்ட், கம்ஃபர்டபுள் டிசைனு, IP55 ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ANC அண்ட் இன் இயர் டிடெக்ஷன் மிஸ் ஆகுது. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி, பேட்டரி பேக்கப், காலிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஓவரால் ரிலையபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இது டெஃபினெட்லி கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு சாய்ஸ் தான். இந்த இயர்பட்ஸோட பையிங் லிங்க் வேணும்னா வீடியோவில் டேக் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் கேஜெட் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.